அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு பேஜ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னா நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட்டா தமிழ்நாடு ரிலேட்டடா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்திருக்கு. என்னன்னா, ட்ரவான்கூர் ஃபோர்ஸஸ் டிஃபீட்டட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1741 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புலிகேட்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? அ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இந்தியாவுல இந்த ஸ்பைஸ் ட்ரேடு, ஸ்லேவ் ட்ரேடு அதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாரி இந்தியால நெறைய டெரிட்டரீஸ கேப்சர் பண்ணணுங்கிற ஆம்பிஷன் இனிஷியலா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொளச்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கக்கூடிய கொளச்சல்ல பேட்டில் ஆஃப் கொளச்சல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். எப்பன்னா 1741ல. ஓகேவா? ஸோ இதுல ட்ரவான்கூரோட மன்னர் மார்த்தாண்டவர்மாவும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் தான் அந்த போரிட்டிருப்பாங்க. ஓகேவா? மார்த்தாண்டவர்மா, இங்க டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த பேட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டவர்மா வந்து ஜெயிச்சுருவாரு. டச் வந்து தோத்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டச்சு வந்து பெரிய அளவுல எங்கேயுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கொளச்சல் டிஃபீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளோவா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தொடர்ச்சியா தோத்துட்டே வந்திருப்பாங்க. ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிட்ட அவங்களோட எல்லா டெரிட்டரீஸையும் குடுத்துட்டு, அவங்க இந்தோனேஷியா பக்கம் போயிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பேட்டில் வந்து ஒரு முக்கியமான பேட்டில். இந்த பேட்டில் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அவங்கனால இந்தியாவ வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பேட்டில் தான் இது. பேட்டில் ஆஃப் கொளச்சல் 1741. அதுல ட்ரவான்கூரோட மன்னர் மார்த்தாண்டவர்மா வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேட்டில் ஆஃப் கொளச்சல் இந்த வருஷம் யார் யாருக்கு நடுவுல நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க, எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் PSLV மேட் பை பிரைவேட் ஃபிர்ம்ஸ் டு பி அன்வீல்ட் இன் 2026 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது PSLV ராக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இஸ்ரோ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பிரைவேட் கம்பெனி சேர்ந்து ஒரு PSLV ராக்கெட்ட தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது யார் அந்த 2 பிரைவேட் கம்பெனினா, ஒண்ணு L&T, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, ஒரு பிரைவேட்டா வந்து ஃபர்ஸ்ட் PSLV அப்படிங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2026ல இது லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல இந்த இடத்துல த செகண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த ஒரு கான்ட்ரோவர்சி வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட லைட்டா தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா இன்னும் அது டெவலப் ஆகல. ஆகுறப்ப நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருந்தோம். ஸோ இப்ப என்ன குடுத்துருக்காங்க, என்ன கதை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்தியால சரகசி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? 2021ல இந்த சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2021ல வந்திருக்கும். வாடகைத்தாய் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டம். ஸோ இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கமர்ஷியலா நெறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து வந்து இந்தியாவுல ஒரு வருஷம் தங்கி, வாடகைத்தாய் நடைமுறைய பயன்படுத்தி குழந்தைகள பெத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அத வந்து கமர்ஷியல் சரகசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் சரகசிய வந்து பேன் பண்ணி, இந்த சரகசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சரகசி ஆக்ட் அப்படிங்கிறது 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இப்ப வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சரகசி மூலியமா குழந்தை பெத்துக்கணும்னா, ஆ அந்த சரகேட் மதர் வாடகை தாய் அப்படிங்கிறவங்க அவங்களோட சொந்தமா இருக்கணும். பிளட் ரிலேட்டிவா இருக்கணும். இந்த மாரி இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரியா? ஸோ அது இல்லாம நெறைய கண்டிஷன்ஸும் இருக்கு. இப்ப நீங்க வாடகை தாய் நடைமுறைய நோக்கி போகணும்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இன்ஃபெர்டைல் அப்படிங்கிற சர்டிபிகேட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இந்த மாரி நெறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்த்திருக்கணும். அந்த டெக்னிக்ஸ்னாலயுமே குழந்தைய நம்மனால கன்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு கடைசி ஆப்ஷனா தான் என்ன பண்ணணும்னா, சரகசி அப்படிங்கிறத நம்ப கையில எடுக்கணும். ஏன்னா சரகசி அப்படிங்கிறது நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம 3வதா ஒருத்தர இன்க்ளூட் பண்றனால, அத கடைசி ஆப்ஷனா வந்து வச்சிருக்காங்க. சரியா? சோ இதுதான் சரகசி ஆக்ட்ட பத்தி. இப்ப என்ன இந்த செகண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு கப்பிள்ஸ் அவங்களுக்கு முதல் குழந்தை வந்து பிறந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தை நல்லா இருக்கு.
2வது குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கப்பிள்ஸ் 2 பேருமே வந்து இன்ஃபெர்டைலா மாறிடுறாங்க. ஓகேவா? அவங்கனால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில சொல்லிடுறாங்க. 2 பேருமே இன்ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இன்ஃபெர்டைலா இருந்தா இப்ப என்ன பண்ணலாம்? மத்த டெக்னிக்ஸ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் மூலியமா குழந்தை பெத்துக்கலாம், கன்சீவ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறப்ப, அதுவுமே அவங்கனால பண்ண முடியல. ஸோ அவங்க லாஸ்ட் ஆப்ஷனா எங்க போறாங்கன்னா, சரகசிக்கு வந்து போறாங்க. ஓகேவா? ஸோ சரகசிய வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப, அங்க தான் தெரியுது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறப்ப, உங்கனால சரகசி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அ இதுக்கு முன்னாடி குழந்தையே இருக்கக்கூடாது. நீங்க குழந்தை பெத்துக்கவும் கூடாது, குழந்தை இருக்கவும் கூடாது. இல்ல அடாப்ட் பண்ணியும் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாது. குழந்தையே இருக்கக்கூடாது அந்த கப்பிள்ஸ்க்கு. அப்படின்னா தான் சரகசி பண்ண முடியும். ஆல்ரெடி குழந்தை இருந்துச்சுன்னா, சரகசி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இத எதிர்த்து அந்த கப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ இந்த சரகசி ஆக்ட்ல இந்த மாதிரியான புரோவிஷன்ஸ் இருக்கு. குழந்தை இருந்துச்சுன்னா, 2வது குழந்தைய பெத்துக்கிறதுக்கு சரகசி பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது அரசாங்கம் பொதுமக்களுடைய இந்த ரீப்ரொடக்டிவ் சாய்ஸஸ்ல தலையிடுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசாங்கம் ஒரு பொதுமக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அரசாங்கம் இந்த மாரி ரீப்ரொடக்டிவ் சாய்ஸஸ்ல சட்டங்கள் மூலியமா ஒரு கட்டுப்பாட விதிக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. சரியா? சோ இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணுங்க. நாங்க 2வது குழந்தை பெத்துக்கணும்னு நெனைக்கிறோம். எங்களுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் சரகசி மட்டும் தான். சோ அந்த சரகசி நாங்க பண்ணணும். அதுக்கு உச்சநீதிமன்றம் வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவ தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ அது ரிலேட்டடா தான் இந்த ஆர்டிக்கிள குடுத்திருக்காங்க. சோ இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்றாங்கன்னா, சரகசி ஆக்ட்ல வந்து இன்ஃபெர்டிலிட்டிய தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேங்களா? பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டினா நமக்கு நம்மனால முதல் குழந்தையே பெத்துக்க முடியாது நேச்சுரலா. இதே செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா, முதல் குழந்தைய நம்மனால நேச்சுரலா பெத்துக்க முடியும். ஆனா 2வது குழந்தைய நம்மனால நேச்சுரலா பெத்துக்க முடியாது. அப்ப இந்த மாரியான டிஸ்டிங்ஷன்லாம் சரகசி ஆக்ட்ல கிடையாது. அது இல்லாம இந்த மாரி ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா மக்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சாய்ஸஸ்ல தலையிடுற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த புரோவிஷன்ஸ் எல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்க வந்து போட்டிருக்காங்க. சரியா? இந்த ஆர்டிக்கிள்லயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா சரகசி ஆக்ட் அப்படிங்கிறது இந்த கமர்ஷியல் சரகசிய தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கிய நோக்கமே அதுதான். வெளிநாடுகள்ல இருந்து வராங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய த பெண்களையும், தாய்மார்களையும் பயன்படுத்தி குழந்தைகள பெத்துக்கிட்டு மறுபடியும் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. சோ இந்த ஒரு நடைமுறைய தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சரகசி ஆக்ட்டே கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதோட அப்ஜெக்டிவே இந்த இடத்துல மாறி போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க. சரியா? சோ பேசிக்கா இந்த கதைய மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றப்ப நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்தது ரீட்ரா வெல்ஃபேர் ஆர்க்கிடெக்சர் பிளேஸ் அ யுபிஐ இன் த சென்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ யுபிஐ அப்படின்னா யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் அடிப்படையா ஒரு இன்கம் அப்படிங்கிறது தான் இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் யுபிஐ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நடக்க முடியாத ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஆர்டிக்கிள்ல ஒரு சஜஷன தான் குடுத்திருக்காங்க. என்ன சஜஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே பொதுமக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வருமானத்த வந்து மாதந்தோறும் வழங்கணும் அப்படிங்கிறது. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூ. 7,620 அ என்ன சொல்லலாம்? நம்மளோட பாவர்ட்டி லைன்க்கு ஈக்குவலா பார்க்கிறப்ப, அத ஒரு மந்த்லி இன்கமா பாவர்ட்டி லைன ஒரு மந்த்லி இன்கமா சேஞ்ச் பண்றப்போ ஒரு ரூ. 7,620 வருது. இந்த ரூ. 7,620 மக்களுக்கு அரசாங்கமே வந்து மாதந்தோறும் வழங்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல சொல்றாங்க. மத்த வெல்ஃபேர் விஷயங்கள்லாம் இருக்கு. உரிமை தொகை இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உரிமை தொகை இருக்கு. ஆ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன், ஆ புதுமை பெண் மாரி நெறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்கு. 1000 ரூபாயெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயங்கள விட்டுட்டு, இப்படி ஒரே பேமெண்ட்டா ஒரு ரூ. 7,000 ரூ. 7,600 அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத நம்மனால அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த தெரிவிக்க வராங்க. ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவ இங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்தியாவுல இன்இக்வாலிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 1% இருக்காங்க இல்லையா? பணக்கார அந்த 1% அவங்க தான் இந்தியாவோட மொத்த சொத்துகள்ல 40% கண்ட்ரோல் பண்றாங்க.
சரியா? அப்ப இந்தியாவுல இன்ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இன்ஈக்வாலிட்டி அதிகமா இருக்கு. புவர் பீப்பிள் அதிகமா இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஹெல்த், எஜுகேஷன், நியூட்ரிஷன், என்விரான்மென்ட் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்ப ஒரு யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறத குடுத்துட்டோம்னா, அவங்க அவங்களோட நியூட்ரிஷன் இன்கிரீஸ் ஆகும். ஹெல்த்த வந்து டெவலப் பண்ண முடியும். ஹெல்த்த வந்து பாத்துக்க முடியும். அதே மாரி எக்கனாமிலயும் பாத்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்ப மக்கள் கையில பணம் அதிகமா போறப்ப, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உருவாகும். கரெக்ட்டா? அந்த இன்ஃப்ளேஷன நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா, மக்கள் கையில பணம் குடுக்கறதுக்கு முன்னாடியே, ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி, மக்களுடைய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ட நம்ம அவைலபிலிட்டி ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா, இந்த பணம் குடுக்கறனால ஏற்படக்கூடிய டிமாண்ட நம்மளால சரி செய்ய முடியும். அப்ப இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுமே பெரிய பிரச்சனையா இருக்காது. அது மட்டும் இல்லாம மக்களும் என்ன பண்ண முடியும்? அவங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செஞ்சுகிட்டு, அவங்கனால வந்து நல்ல ஒரு வாழ்க்கைய வழிநடத்த முடியும். அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்டா நெறைய பேர் இருக்காங்க. பெண்கள் வந்து இருக்காங்க. வல்னரபிள் பீப்பிள் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்க. இந்த மாரி வல்னரபிள் செக்ஷனே வந்து இந்தியாவுல அதிகமா இருக்காங்க. அப்ப இந்த திட்டத்த வந்து முதல்ல வல்னரபிள் செக்ஷனுக்காக நம்ம முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு அடிப்படையான ஒரு ஊதியம் அப்படிங்கிறத மாதந்தோறும் மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவ குடுக்குறாங்க. ஸோ இந்தியால பாவர்ட்டி எப்படி அபாலிஷ் பண்றது? அந்த மாரி ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் வர்றப்ப, யுனிவர்சல் பேசிக் இன்கம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றத பத்தி இந்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன்ல எழுதலாம். சரிங்களா? இந்தியா ஷுட் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஆஃப் இம்ப்ளிமென்டிங் அ யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. இந்த ஐடியாவ பார்த்து வச்சுக்கங்க. சரியா? மத்தபடி அதிலிருந்து நமக்கு கொஸ்டினா எதுவும் கேட்க முடியாது. நம்ப ஒரு சஜஷனாவோ, இல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ அடிஷனாவோ நம்ம அத குடுக்க முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி.